கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆலோசனை கேட்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். கர்த்தருடைய ஆலோசனைகளை கவனமாய் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களுக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அடியின் தொடர்ந்து செபிக்கிறேன். இயேசப்பா பெரியவர், அதிசயங்களை செய்வார். இன்றைய தேவ ஆலோசனைக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 35வது அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 35:29வது வசனம். செய்யப்படும்படி கர்த்தர் மோசே கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு காணிக்கை கொடுக்கிற இடத்துல நீ அதை அறிவிப்பு கொடுத்து மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்க கொடுக்கட்டும்னு சொன்ன பொழுது இங்கே காணிக்கை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, மனப்பூர்வமாய் செய்கிறீர்களா? மனப்பூர்வமாய் செய்கிறீர்களா? கர்த்தருக்கு நாம் சாட்சியாய் ஏற்படுத்தப்படுகிறோம். ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்களாகிய அநேகரை குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார், ரட்சிக்கிறார், அவரை ஆராதிக்க வைக்கிறார், விசுவாசிக்க வைக்கிறார். தரிசனம் உள்ள சபைகளில் ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபிக்கவும், உழைக்கவும், கொடுக்கவும் அவர்களை நடத்துகிறார். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பார்க்கும்போது, சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, கர்த்தரை ஆராதிப்பார்கள், தேவனை தேடுவார்கள், சபைகளுக்கெல்லாம் போவார்கள். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலே பின்தங்கினவர்களாக இருப்பார்கள். இப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு காணிக்கை ஆண்டவர் கொடுக்க அவங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் எப்பொழுதுமே அடிமைத்தனத்தில் நாம் இருக்கும்போது விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யம் நம்மளியாய் கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம கொடுத்துதான் ஆகணும். இப்ப நாம் ஆண்டவரிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறோம். சுகத்தை எதிர்பார்க்கிறோம், சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம், வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறோம், செழிப்பை எதிர்பார்க்கிறோம், வரங்களை எதிர்பார்க்கிறோம். உண்மையாகவே நாம் எதிர்பார்க்கிற அனைத்து நன்மைகளையும் நமக்கு நம்முடைய ஆண்டவர் தருவதற்கு போதுமானது. ஆனால் அதே போல ஆண்டவரும் நம்மிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். நாமும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுல கொடுக்கறதுல எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமாய் கொடுக்கணும், உண்மையா கொடுக்கணும், வாஞ்சியோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. பாருங்க, எனக்கு ஒரு சகோதரனை, வாலிப தம்பியை தெரியும். அவனும் உங்க குடும்பம் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு குடும்பத்திலிருந்து அறிந்து கர்த்தருடைய சபையில் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தம்பி அப்பா அவன் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தான். அதன் பிறகு ஆண்டவர் அவனை MBA வரையிலும் அவனை படிக்க வைத்தான். குறிப்பாக அவன் அந்த ஸ்கூல் லைஃப்லேருந்து அந்த காலேஜ் லைஃப் அவனுடைய முடிகிறது வரையிலும் அவன் விடுமுறை நாட்களில் வேலைக்கு செல்லுவான். வேலைக்கு அவன் செல்வதென்று சொன்னால்
வீட்டில் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அவன் அதை சும்மா இருக்க வேண்டாம் என்று சொல்லி வேலைக்கு செல்லுவான். ஆனால் வேலைக்கு சென்று கிடைக்கிற சம்பளத்துல கரெக்ட்டா 10ல் ஒரு பங்கை எடுத்து வைத்துக்கொண்டு அதை ஆண்டவருக்குன்னு கொடுப்பான். ஒரு தடவை அவன் என்னை சந்தித்தான். அப்போது அந்த தசம பாக காணிக்கை கொண்டு வந்தான். அதிலே குறிப்பிட்ட, அதாவது ஒரு ரூ. 713 என்று ரூ. 13 இருந்தது அதில். அதில் நான் அதை ஜெபித்து ஒழித்து எடுத்து விட்டேன். அப்போதான் அவங்க தாயார் உதட சொன்னாங்க, அவனுக்கு வருகிறதுல ரூ. 1 ஆனாலும் ரூ. 10 வந்துச்சுன்னா ரூ. 1 பிரித்து வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவன் படித்து முடித்த பிறகு அவனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தார். அந்த வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் சம்பளத்தில் ஏறினான். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு 3-4 இன்க்ரிமெண்ட் அவனுக்கு. உயர்ந்த நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த சின்ன வயதிலேயே தேவனுக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானித்து உண்மையாக கொடுக்குறவன். இப்பவும் அப்படித்தான். இவ்வளோ வளர்ந்த பிறகும் இன்னைக்கும் அந்த காணிக்கை தசம்பாக காரியங்களில் உண்மையாக இருக்கிற ஒரு வாலிப மகனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி நிறைய பேரை சாட்சியாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு கொடுக்கிறோமா என்கிற காரியத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்க, வேதத்தில் இன்னும் நீங்கள் பார்க்கும்போது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்றும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். பாருங்க, அந்த நாட்களில் நெகேமியா நாட்களில் சீட்டு போட்டு ஜனங்களை குடியமர்த்துறாங்க. எருசலேமில் குடியிருப்பது அன்றைக்கு கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கிறது. ஆனாலும் மனப்பூர்வமாக சீட்டு விழுந்தனால சம்மதிச்சாங்களாம். இது எதை குறிக்கிறது? சிலருக்கு சில இடங்களில் குடியிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மனப்பூர்வமாக குடியிருக்கிறது இல்லை. எவ்வளோ பேர் தான் குடியிருக்கிற இடத்துல, அந்த வீட்டில், இந்த இடத்துல நமக்கு இருக்க வேண்டாம், இனி ஒரு இடத்துக்கு போகலாம், அல்லது தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறாங்க தெரியுமா? இருமனம் உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருப்பானா? ஒரே குழப்பம். ஆவிக்குரியவர்கள் கூட நிறைய பேர் இன்னைக்கு அங்கே குடியிருக்கவா, இங்கே குடியிருக்கவா, கிராமத்தில் குடியிருக்கவா, பட்டணத்தில் குடியிருக்கவா, ஒரே குழப்பம். சிலருக்கு என்னன்னா, இந்த வீட்டில் வந்த பிறதான பிரச்சனை போல் இருக்குது, அதனால் இங்கே வேண்டாம், வேற எங்கேயாவது போகலாமா? அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் மனப்பூர்வமாக குடியிருக்கிறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், அதை கட்டும் பிரயாசம் வருதா. தேவன் தான் நமக்கு வீட்டை கட்டுவதற்கு வழியை திறக்கிறார். சில நேரத்தில் கட்டாத வீட்டை நமக்கு தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தில் அவங்கள கொண்டு போய் கானானியர்கள் கட்டின வீட்டை இவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வீட்டில் போய் குடியிருந்தாங்க. இவங்க கட்டலை, கானானியர்கள் குடியிருந்த வீடு. அந்நிய தேவர்களை ஆராதித்தவர்கள் இருந்த வீட்டை சுதந்திரித்து வாழ்ந்தாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சிலவேளை நமக்கு வீடு கட்டவும் உதவி செய்கிறாரு, வீடு வாங்கவும் உதவி செய்கிறார். கர்த்தர் தான் செய்கிறார். அவர் தர வீட்டை ஸ்தோத்திரத்தோடு மகிழ்ச்சியோடு, இது கர்த்தர் தந்த வீடுன்னு அதில் குடியிருக்க பழகணும். யாரோ தேவனை குறித்து அறியாதவங்க, உலகத்தில் உலக மக்களைப் போல வாழ்கிறவங்க, உலக ஐதீகங்களை பார்க்குறவங்க, ஏதாவது காரியங்கள் சொன்ன உடனே ஒரு குழப்பமான நிலையில் வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும், இந்த வீடு சரியில்லை, இதில் பிசாசு குடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி குழம்பி இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? எந்த இடத்துல இருந்தா என்னங்க,
ஏசப்பா வீட்டை நமக்கு தராரு. அந்த வீட்டை அவர் பரிசுத்தப்படுத்தி, அந்த வீட்டு நிலைக்கால அவருடைய இரத்தத்தினால பூசி, வாதை அணுகாம நம்மளை நடத்த போறாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கக்கூடாது, எங்க இருக்க முடியாது? எந்த எதிரிகள் நடுவுல நம்ம இருக்க முடியும்? கர்த்தர் தான் எனக்கு குடியிருக்கிறதுக்கு இந்த இடத்த கொடுத்தாரு, வீட்டை தந்தாருன்னு சொல்லி, நீங்க நம்பிக்கையில இருந்து பாருங்க. எந்த இடத்துல இருக்கலாம்? எவ்வளவு இருளான இடத்துக்குள்ள இருக்கலாம், எவ்வளவு மோசமான இடத்துல இருக்கலாம். கண்டிப்பா இருக்க முடியும். அது நம்ம தேவன் மேல் வைக்கல அந்த நம்பிக்கையில, விசுவாசத்துல தான் இருக்குது. புரிந்து கொண்டீர்களா? யாராவது இங்க குடியிருக்கிற இடத்த குறித்து ஒரு குழப்பமா இருக்கிறீங்களா? மனப்பூர்வமா குடியிருக்காம கொஞ்ச நாள் இங்கிருந்து மாறிறணும், வீட்டை காலி பண்ணிறணும், வேற ஒரு வீடு பார்க்கணும், அந்த வீட்டில் வந்து சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆனால் மேலே நல்ல ஜெபம், அதுக்கு வெளியோட்டமாக வெளிப்பார்வைக்கு நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க. ம் துதிக்கிறீங்க, சபைக்கு போறீங்க, ஊழியம் செய்றீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த வீடு சரியில்லை, வேற எங்கேயாவது போனோம், அந்த இடத்த விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுருங்கங்க. உலகத்தில் எத்தனை பேருக்கு சொந்த வீடு இல்லைங்க? சொந்த வாடகை வீட்டில் எத்தனையோ வருஷமா குடியிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வாடகை வீட்டில் கூட குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, சரியா வாடகை கொடுக்க முடியாம. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஆண்டவர் விசாலமான நல்ல வீட்டை கொடுத்து அவர் உட்கார வச்சு, அதில் குழப்பமா? அங்கே போகிறதா இங்கே போகிறதா, அந்த வீடா இந்த வீடா, 2 வீடு இருக்குது 3 வீடு இருக்குது, அந்த வீட்டில் இருக்கலாமா இந்த வீட்டில் இருக்கலாமா, மாடி 2 மாடி இருக்குது, மேல் மாடி இருக்கலாமா, நடுவில் இருக்கலாமா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கலாமா, அதை வாடகை கொடுக்கலாமா? இது ஐயோ எத்தனை குழப்பம்! இதெல்லாம் என்னையோட விட்டுருங்க. மனப்பூர்வமா இருங்கங்க. கர்த்தர் கொடுக்கிற வீட்டில் மனப்பூர்வமா இருங்கங்க. கர்த்தர் கொடுக்கிற இடத்துல மனப்பூர்வமா இருங்கங்க. ஆண்டவர் நடத்தின அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சரியா? கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்ல பாருங்க, ஒரு காரியத்தை கூட பார்த்து ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல, எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பாருங்க, அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இது எதை குறிக்கிறது? மனப்பூர்வமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மனிதனுடைய பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாதா? மனப்பூர்வமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருந்தாருன்னா, அந்த ஊழியத்தை உண்மையா சந்தோஷமா மனப்பூர்வமா செய்யறீங்களாங்க? ஒரு தனி ஊழியம் கொடுத்திருக்கலாம், ஒரு பிரசங்கிக்கிற ஊழியமா இருக்கலாம், ஒரு ஜெபிக்கிற ஊழியமா இருக்கலாம், ஒரு சிறுவர் மத்தியில செய்கிற ஊழியமா இருக்கலாம், வாலிப மத்தியில ஊழியமா இருக்கலாம், ஒரு மீடியாவில் ஊழியமா இருக்கலாம், ஏதோ சின்னத்தில் மற்றோடு இணைந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு பங்களிப்பின் ஊழியமா இருக்கலாம். அது எப்படி நம்ம செய்கிறோம்? மனப்பூர்வமா சந்தோஷமா இது கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்கிறோம், அந்த சந்தோஷம் இருக்குதா? அந்த ஒரு உண்மை இருக்குதா? யோசித்து பாருங்க. மனப்பூர்வமா செய்யணும், உண்மையா செய்யணும், கர்த்தருக்குன்னு செய்யணும். மனுஷனை பார்க்கறதுக்கோ, மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ, அல்லது மனிதர்கள் எங்களை கனம் பண்ணல, நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எங்களை யாரும் கவனிக்கல, எங்களை யாரும் பார்க்கல, அப்படி நினைக்காதீங்க. நம்ம செய்கிறது கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் திரை வெளியில நின்று ஊழியம் செய்ய முடியாது. திரை மறைவில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மரம் வெளியில் இருக்கிற இலைகளையும் கனிகளையும் காய்களையும் கனிகளையும் தான் வெளிப்படுத்தும். மரத்திற்குள்ள மண்ணுக்குள்ள மரத்தின் வேர் இருக்கிறதுங்க. அது நம்ம பார்க்க மாட்டோம், தேவன் பார்க்கிறாரு. அந்த வேருடைய தன்மை தான் அந்த மரத்திற்கே செழிப்பை கொண்டு வருது. அதே போல்தான் சிலரை திரை மறைவிலே வைத்திருப்பார். ஒரு மினிஸ்ட்ரியுடைய வளர்ச்சிக்கு, ஒரு ஊழியத்தின் வளர்ச்சிக்கு, ஒரு ஊழியத்தின் தரிசனம் நிறைவேற்றுவதற்கு அவங்க மறைமுகமா இருந்து டெக்னிக்கல் சைடில் பல காரியத்தில் அவங்க செயல்படுவாங்க. கர்த்தர் பார்க்கறது உண்மையா அதை செய்யணும், அதை மனப்பூர்வமா செய்யணும். செய்கிறீங்களா? நீங்க ஏதாவது ஊழியத்தில் இருக்கிறீங்களா? முழு நேரமா ஊழியத்தில் இருக்கலாம், அல்லது பகு நேரமா இருக்கலாம், அது ஒரு ஊழியத்துல நீங்க இணைந்து செயல்படலாம். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஒரு கடமைக்காக போகிறது வாரது வாஞ்சலாம் இருக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க, மனப்பூர்வமா செய்யுங்க. அப்போ காணிக்கை கொடுக்கறதுல மனப்பூர்வமா கொடுக்கணும், குடியிருக்கிற இடத்துல மனப்பூர்வமா குடியிருக்கணும், ஊழியம் செய்த மனப்பூர்வமா செய்யணும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இன்றைக்கு நீர் பேசின தேவ ஆலோசனைக்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு காணிக்கை கொடுக்கும்போது மனப்பூர்வமா உண்மையா கொடுக்கணும். எங்களை எந்த இடத்துல நீங்க குடியிருக்க வச்சிருக்கீங்களோ குழப்பம் இல்லாம, இது கர்த்தர் எங்களை இந்த வீட்டில் இந்த ஊர்ல குடியிருக்க வச்சிருக்கான்னு சொல்லி சமாதானத்தோடு உண்மையா மனப்பூர்வமா குடியிருக்கணும்.
அதே போல ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருந்தா, அது என்ன ஊழியம் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, மற்றவங்களுக்கு கண்களுக்கு முன்பாய் தெரிகிற ஊழியமா இருக்கலாம், தெரியாத ஊழியமா இருக்கலாம், சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம். எதுவானாலும் அதை மனப்பூர்வமா செய்ய கிருபை கொடுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.